சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிலாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்க மூர்த்தி சுந்தரம் மூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி. அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை துட்டிச்சி அம்மாவே போற்றி. ஸ்மிருதி பிரதி பிராணாலயம் கருணாலயம் நமாமே பகவத் பாத சங்கரம் யோக சங்கரம் அருணநீபாங்கம் நீ அக்னிகேசம் கரண்டம் டமருத திரித சூலம் கக்க கஸ்த கபாலம் அனநயனநாமாசனம் பத்மபீடனம் அகில புவனனம் தஸ்ரீம் ஸ்ரீம் ரேணுகா தேவி மீதே. அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அன்னை மகாமாரியம்மன், நமது மகாமாரி முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி தாய் சமயபுரத்தால் இருக்கங்குடி மகாமாரியம்மனுடைய மகா மந்திரம் மற்றும் அன்னையினுடைய மகா மந்திர பிரதிஷ்டை நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மகா மந்திரத்தை நாம் எவ்வாறு பிரதிஷ்டை செய்து நம்முடைய கோரிக்கைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்றுவது மற்றும் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட கிரகத பிரேத பிசாசுகளை நாம் எவ்வாறு விரட்டுவது தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாட்சாத் அன்னை ரேணுகா பரமேஸ்வரி தாயும் மகாமாரியம்மனும் ஒன்றுதான். இந்த மகாமாரியம்மன் சக்தி வாய்ந்தவர். இந்த அம்மனை நம் முழுமையாக பூஜை செய்து நம் சித்தியாக்கி கொண்டு நம் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் மற்றும் சகலவிதமான துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய முறைகள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அம்மனுக்குரிய மகா மந்திர சக்தி வாய்ந்த மந்திரம் யாதென்று கேட்டால் நான் படிக்கிறேன். ஓம் பரமேஸ்வரி ரேணுகா மகாமாயி சூளி கபாலி இடக்கை உடுக்கை டம்மாரம் வேப்பிலை வீச்சருவால் பிளம்பும் மற்றும் பற்பல ஆயுதம் கொண்டு உடனே என் முன்னே வாவா முத்துமாரி அண்டரண்ட பைரவி சுந்தரி துர்கி நீலி கபாலி நான் நினைத்த பேரை இன்னார் செய்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் உன் சூலத்தால் குத்தி கொண்டு வா ஏவல் பில்லி சூனியம் இருளை காட்டேரி முனி இப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்களையும் வியாதி குணங்களையும் உன் சூலத்தால் குத்தி கட்டிக்கொண்டு வா அம் ஓம் படுபடு ஸ்வாஹா ஐயும் வசி 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 நம. மேற்கூறிய இந்த மகா மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வாசகர்கள் நீங்கள் கிளிக் செய்து அன்னையினுடைய மகா மந்திரத்தை நீங்கள் படித்து கொள்ளலாம். மேலும் நம்மிடத்தில் பல மந்திர சித்திகளும் பல மந்திர சக்திகளும் உடைய சோழிகள் உள்ளது. இந்த தெய்வ சோழிகள் பெண் சோழிகள் ஆகும். இந்த மகா சக்தி உடைய பெண் சோழிகள் நமக்கு வேண்டியதையும் மற்றும் நம் நடக்கக்கூடியவற்றையும் குறிப்பார்த்து சொல்லக்கூடிய சக்தி உடையது. இந்த பெண் சோழிகள் ஒன்று விழுந்தால் என்ன பலன், இரண்டு விழுந்தால் என்ன பலன் என்று நாங்களே உங்களுக்கு கூறுகிறோம். மேலும் இந்த தெய்வ சோழிகள் பால் சோழிகள் நம்மிடத்தில் கிடைக்கும். பெண் சோழிகள் தான் நம்மிடத்தில் இருக்கும். பெண் சோழிகள் தான் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடியது ஒன்று. பெண் சோழிகள் மிக எளிதாக கணக்கிடலாம். பெண்ணின் மார்பகம் போன்று காணப்படும் சோழிக்கு பின்னால் இது பெண் சோழி ஆகும். ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் கூறியுள்ளேன். மேலும் இந்த மகா மந்திர சக்தியுடைய சோழிகளை நாம் பயன்படுத்தினால் நாம் போக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக முடியுமா, தடங்களாக ஆகுமா என்று நமக்கே இந்த பெண் சோழிகள் வழி காட்டிவிடும். இதனை நாம் எந்த ஒரு அருள்வாக்க கூறும் நபரிடமோ அல்லது சில தெய்வ சக்தியுடைய மனிதரிடத்திலும் சென்று 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நம் அருள்வாக்க கேட்க வேண்டியதில்லை. நாமே தானாக சுய பரிச்சம் மூலமாக நமக்கு நாமே செய்து கொள்ளலாம். மேலும் இந்த மகா சக்தியுடைய பெண் சோழிகள் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வாசகர்கள் நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். மேலும் மகா மந்திர சக்தி உடைய வன்னி மரத்தினால் செய்யப்பட்ட கோல் உள்ளது. இந்த வன்னி மரமே தெய்வ சக்திகளுக்கு ஆகர்ஷணம் ஆகிறது.
வன்னி மரத்திற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. சகல விதமான எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது வன்னி மரம். இந்த வன்னி மர கோளில் இந்த மாதிரியான ஸ்ரீ சக்கரம் மற்றும் சிதம்பர சக்கரம் பொருந்திய எந்திரங்களை இந்த கோளில் பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் செய்து, மேலும் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் கனகதாரா சோத்திரம் முதலிய அனைத்து விதமான தெய்வ மந்திரங்களையும் உச்சாரணம் செய்து லட்சம் அச்சாரம் முருக்கள் ஏற்றி இந்த கோள்களில் பிரதிஷ்டை செய்து உங்களுக்கு கொடுக்கிறோம். மேலும் இது ஒரு தெய்வத்திற்கு சமமான ஒரு கோளாகும். ஏனென்றால் இப்பொழுது அம்பாளினுடைய சிலைக்கு அடியில் பார்த்தீர்கள் என்றால் இதே மாதிரியான ஸ்ரீசக்கரம் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கோவில்களும் எந்திர பிரதிஷ்டை செய்துதான் கும்பாபிஷேகம் நடத்துவார்கள். அதனை போன்றுதான் இந்த கோள்களுக்கும் எந்திர பிரதிஷ்டை செய்து கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் தெய்வம் உங்களிடத்தில் இருப்பதற்கு சமமாகும். இந்த மாதிரியான தெய்வீக சக்தி உடைய பொருட்களை நீங்கள் வைத்து கொண்டால் தெய்வங்கள் உங்களிடத்தில் சாட்சாத் அருள்பளிக்கும். மேலும் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். செய்வினை ஏவல், கண் திருஷ்டி மற்றும் துஷ்ட கோளாறுகள் எதுவுமே அண்டாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்காலி கோள், செங்காலி என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது, அம்மனுக்கு மிகவும் பிடித்தமானது செங்காலி கோள். செங்காலி கோளில் இதே மாதிரிதான் இயந்திர பிரதிஷ்டம் செய்துபட்டுள்ளது. கருங்காலி கோள், இந்த கருங்காலி கோளில் இயந்திர பிரதிஷ்டம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவும் நீங்கள் வாசகர்கள் நீங்கள் வாங்கி கொண்டால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் சகல விதமான வளர்ச்சியும் அடைந்து நிலம் மற்றும் வீடு, மனை, வாகனம், செல்வாக்குடன் நீங்கள் வாழ்வது மிக உறுதியாகும். ஏனென்றால் அன்னையின் சக்தி அபரிவிதமானது. மகா மாரியம்மன் மகா சக்தியும் உங்களுக்கு சாட்சாத் கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் அன்னை பரமேஸ்வரியினுடைய இந்த மகா மந்திரம் மிகவும் சக்தி படைத்தது. மேலும் நான் படிக்கிறேன் ஐயா. ஓம் பரமேஸ்வரி ரேணுகாதேவி மகாமாயி சூளி கபாலி இடக்கை உடுக்கை டம்மாரம் வேப்பிலை விச்சருவால் பிளம்பும் மற்றும் பற்பல ஆயுதம் கொண்டு உடனே என் முன்னே வாவா முத்துமாரி அண்டரண்ட பைரவி சுந்தரி துர்கி நீலி கபாலி நான் நினைத்த பேரை இன்னார் உன் சூலத்தால் குத்தி கொண்டு வாவா ஏவல் பில்லி சூனியம் இருளை காட்டேரி முனி இப்பேற்பட்ட துஷ்ட மிருகங்களையும் தோஷங்களையும் குணங்களையும் உன் சூலத்தால் குத்தி கொண்டு வா. அம் உம் உம் ஓம் படுபடு ஸ்வாஹா ஐயும் வசி 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 நமக. மேற்கூறிய இந்த மகா மந்திரத்தை நீங்கள் உருஜபித்தும் நீங்கள் சித்தி செய்து கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாசகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நாங்கள் டைப் செய்து இந்த மந்திரத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் அன்னையினுடைய அருளாசி பெற்று மற்றும் சக்திகளை கிரகித்து நீங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்னையான ஸ்ரீ மகாமாரியும் முத்துமாரியும் படைவேட்டு நாயகியும் நமது ரேணுகா பரமேஸ்வரி தாயாரும் மேலும் நமது இருக்கங்குடி மாரியமும் சமயபுரத்தாலும் அனைவரும் ஒன்றுதான். மேலும் அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்துவிட்டால் உடனே நீங்கள் செய்து விடுங்கள். ஏனென்றால் அன்னை கொடுத்த கடனை வசூலிப்பதில் மிகவும் கெட்டிக்காரியாவார். மேலும் அன்னை நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் அதாவது என்ன சொன்னால், எனது பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும், எனது கணவருக்கு உடல்நிலை குணமாக வேண்டும், எனது மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க வேண்டும், அப்படி செய்தால் உங்களுக்கு நாங்கள் தாலி எடுத்து கொடுக்கிறோம் அன்னையே அப்படி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டால் மறக்காமல் நீங்கள் தாலி எடுத்து அன்னையினுடைய நேற்றுக்கடனை நீங்கள் செலுத்தி விடுங்கள். ஏனென்றால் அன்னை அந்த காரியத்தை முழுமையாக வெற்றி பெறுவார். மேலும் கொடுத்த கடனை வசூலிப்பதில் நமது அன்னைக்கு நிகரானவள் யாரும் கிடையாது. ஆகவே அன்னையினுடைய வேண்டுதலை நீங்கள் முறையாக செலுத்தி விடுங்கள். அப்படி செலுத்தவில்லை என்றால் அன்னை எப்படியெல்லாம் வசூல் செய்து விடுவார்களோ அப்படியெல்லாம் வசூல் செய்து விடுவார்கள் நம்மிடத்தில்.
சாட்சாத் நீங்களே பார்க்கலாம். அப்படி ஏமாற்றினீர்கள் என்றால் அன்னையிடம் ஒரு கோவில் மற்றும் திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் தானாக கலன்றுவிடும், அன்னையின் உண்டியலில் போய் சென்றுவிடும். இதுவே சாட்சாத் உண்மையும் கூட. இந்த மகா பஞ்சாட்சாரியான நமது ரேணுகா பரமேஸ்வரி தாயும் இருக்கங்குடி மகா மாரியும் மிகவும் அருள்பளிக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். இந்த அன்னையை நீங்கள் முழு மனதுடன் உறுஜபித்து மந்திர உச்சாடனங்கள் செய்து நீங்கள் சித்தியாக்கி கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த காலகட்டத்திலும் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையிலும் வராது. மேலும் நீங்கள் ஒரு மாந்திரிக குருவாகவும் ஒரு ஆசானாகவும் வலம் வருவது மிக உறுதி. நீங்கள் எந்த ஒரு அதாவது உங்கள் வாடிக்கையாளர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை, செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டினால் செய்த பாவங்கள் ஆகியவை ஏற்பட்டு இருப்பேன், அன்னையை நினைத்து இந்த மகா மாரியம்மனையும் நினைத்து நீங்கள் மேற்கூறிய மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 விதம் உறுஜபித்து நீங்கள் அவர்களுக்கு விபூதி மந்திரித்து கொடுத்துவிட்டால் உடனே அவர்களுடைய வியாதிகள் முற்றிலும் நீங்கிவிடும். மேலும் அன்னையினுடைய மகா மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 10,000 தடவையாவது முழுமையாக உறுஜபித்து சித்தியாக்கி கொண்டால் உங்களைப் போல் ஒரு அதிர்ஷ்டசாலியில் இந்த உலகத்தில் இல்லை. அன்னை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாள். உங்களிடத்தில் குழந்தையாகவும் நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு குழந்தை ரூபத்திலும் காட்சி தருவார்கள். அன்னை மகாமாரி, மகாசக்தி, மாரியம்மன், முத்து மாரியம்மன், ரேணுகாதேவி. மேலும் நீங்கள் ஒரு நல்ல மனிதராகவும் வாழும்படி அன்னையின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் திகழ வேண்டும். இந்த தெய்வ சோழிகள் நம்மிடத்தில் உள்ளது. நீங்கள் வாங்கிக் கொள்வது உங்களுக்கு கிடைத்த பிராப்தமும் கூட. மந்திரங்கள் உச்சாரணம் செய்து லலிதா சகசரநாமம் மற்றும் லட்சுமி சூத்திரம், லட்சுமி கிருதயம் போன்ற சக்திகளால் உருவேற்றப்பட்ட சாப நிவர்த்தி செய்யப்பட்ட சோழிகள் நம்மிடத்திலும் உள்ளது. நீங்கள் வாசகர்கள் கீழே தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் நீங்களேவும் உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே சுய பரீட்சையின் மூலம் பரிச்சயம் செய்து வெற்றி பெறலாம். மேலும் உங்களின் எதிர்காலத்தை நீங்களும் தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த கருங்காலிக்கோள் மற்றும் செங்காலிக்கோள், வன்னி மரக்கோள் நம்மிடத்தில் உள்ளது. இதனை நீங்கள் பிரதிஷ்டை செய்து உங்கள் வீடுகளில் பூஜை அறையில் வைத்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் வீடுகளில் சுபிட்சம் நிலவும். வீடு, மனை, வாகனம் மற்றும் செல்வாக்கும் ஏற்படும். உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், செய்வினை, ஏவல், பெல்லி, சூனியம், கோளாறுகள் உடனே நீங்கிவிடும். மேலும் அன்னையினுடைய மகா பரிவார ஆற்றல்களும் உங்களிடத்தில் காணப்படும். மேலும் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். மகா மந்திர சக்தியுடைய இந்த கோள்கள் உங்கள் வீடுகளில் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமும் கூட. நம் வாழ்வதற்கு தெய்வ சக்திகள் மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த கலியுகத்தில் துஷ்ட சக்திகள் நடமாட்டம்தான் அதிகமாக இருக்கும். ஆகவே தெய்வ சக்தியை நீங்கள் ஆவாகனம் செய்து உங்கள் இடத்தில் இருந்து கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். ஒருவருக்கு ஏவல், பில்லி, சூனியம், கோளாறுகள் இருப்பது எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்றால், அவருக்கு அமாவாசை, பௌர்ணமி, முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் மனநிலை சரியில்லாமல் போகும். கை கால்கள் எல்லாம் வீங்கிவிடும். உடம்பு மிகவும் வலி எடுக்கும். மேலும் சகலவிதமான வியாதிகளும் இருக்கும். அன்னை பரமேஸ்வரி பஞ்சாட்சர ரூபி ரேணுகாதேவி மகாசக்தி உடையவும் கூட. நம் வேண்டியதை வேண்டியவரை உங்களுக்கு நடத்தி கொடுப்பவர் கூட. அன்னை திருவாரும் திருவாட்சியும் அழகும் அழகேதான்.
வாசகர்கள் அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழே மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசகர்கள் நீங்கள் மந்திர சித்தி செய்து நீங்கள் உறுஜபித்து அன்னையினுடைய அருள் கடாட்சியம் பரிபூர ஆற்றலும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்த்துகிறோம். சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பன் சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமியை போற்றி. ஸ்ருதி பிரதி பிராணாலயம் கருணாலயம் நமாமை பகவத் பாத சங்கரம் யோக சங்கரம் அருணநீபாங்கமி அக்னிகேசம் கரண்டம் டமருத திரித சூலம் கக்க கஸ்த கபாலம் அனநயனநாமாசனம் பத்மபீடனம் அகில புவனநாம் தஸ்ரீம் ஸ்ரீம் ரேணுகாதேவி மீடே. அம்மா, நான் ஒரு எந்திரம், அதில் ஆட்டி வைப்பவும் நீ. நான் ஒரு ரதம், அதன் ஓட்டும் சாரதியும் நீயே. நான் ஒரு உரை, அதில் வசிப்பவும் கத்தியும் நீயே. எல்லாமே உன் செயல் தாயே. பராசக்தி பரமேஸ்வரி இரத்த பஞ்சமி தாயே, அனைத்துமே உன் செயல் தாயே. ஆடுபவள் நான், ஆட்டி வைப்பவள் நீ. பராசக்தி அண்ணா, அம்மா பராசக்தி தேவி மகமாயி பஞ்சாட்சர ரூபி சிவசக்தி.